Hello friends, welcome to my channel again. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சாலட் ரெசிபீஸ் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காய்கறியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு என்னென்ன காய்கறி யூஸ் பண்ண போறேன் அப்படினா முட்டைக்கோஸ், அப்புறமா வெள்ளரிக்காய், அப்புறமா கேப்சிகம், அண்ட் தென் டொமேட்டோ, கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா, அப்புறம் சாலட் வந்து கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா காய்கறி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா ஒரு பவுல் எடுத்து அதில் எல்லா காய்கறியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எதுக்கு நம்ம சாலட் சாப்பிட்ணும் அப்படின்னா, குக் பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். பட் அதுவே வந்து இந்த மாதிரி நீங்கள் சாலட் சாப்பிடும்போது 100% அந்த காய்கறியில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் குக் பண்ணியே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படிலாம் இல்லை, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் இந்த மாதிரி ஒரு பவுல் ஆஃப் சாலட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ இருக்கிற அந்த வைரஸ் ஏகப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆச்சும் இந்த மாதிரி சாலட் பண்ணி சாப்பிடுங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தி, அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக வந்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டுக்கோங்க. ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் சாலட், இதுக்கு வந்து நீங்கள் முளைக்கட்டினா பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பாசிப்பருப்பை ஒரு ஃபுல் நைட் ஊற வச்சு மார்னிங் எடுத்து முளைக்கட்டி ஒரு துணியில் கட்டி வச்சோன்னா அது வந்து முளைக்கட்டிடும். அந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதே மாதிரி தான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கேரட், அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைட் அந்த மாதிரி தேங்காய் மாதிரி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர். ஓகே, நான் வந்து லெமன் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக லெமன் பிழிஞ்சு கொடுங்க சாலட்டில். அப்போ என்ன ஆகும்னா அந்த காய்கறியோட ரா ஸ்மெல்லை வந்து அந்த லெமன் வந்து டாமினேட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான், நல்லா மிக்ஸ் பண்ணி ஈஸியான அந்த 2 சாலட் ரெசிபியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நாள் இன்னொரு ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹோம்மேட் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.